Praise God. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பராம். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். தீண்டிடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். நம்மை ஏந்திடுவார், தப்புவிப்பார், வழுவாமல் காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பராம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பராம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவன் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர்,
இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இந்த பாரிடத்துடைய ஆரம்பத்துல என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட காணுமே. உங்க வாழ்க்கையில் எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. எங்க சர்ச்சில் நான் ஒன்று பழகி இருக்கிறேன். இருக்கீங்களான்னு கேட்டேன்னா சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை இன்றைய வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னாருங்க. நான் சொல்லலை, ஒரு ஊழியக்காரர் சொன்னார். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நம்ம வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ, என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம சாக மாட்டோமா? ஒரு ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாகவே மாட்டோம், சாக விட மாட்டார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒன்ன சொன்னார்னா அதை நிறைவேற்றி மகிழ்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. ஆகையால அவர் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வார்த்தையை சொல்லி அழைத்தாரோ அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மைங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆகையால இந்த நாள்ல அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் முழு உள்ளத்தோடு. இந்த நாள்ல ஒரு கருப்பொருள் இருக்குங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? நம்ம ஒரு சுத்திகரிப்பு ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல உங்களை விட்டு கொடுத்து நல்ல ஃப்ரீயா ஆராதிங்க, நல்ல துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார்னா நம்மளை இந்த நாளில் சுத்திகரிப்பின் ஆவியானவர் நம்மளை சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு புது பாடல், ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகத்தை கொடுங்க, வானத்தை பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க. அல்லேலூயா. ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா? பிரைஸ் காட். அல்லேலூயா. அது ஒரு புது பாடல் தான், நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பெராக்காவில 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த அதே ஆவியானவர், என வேத சொல்லுகிற நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர், உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்ம இந்த நாளில் புதுப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடுவோம். ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க, வாங்க இறங்கி வாங்க, வல்ல பிதாவே கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, பெரக்காவில் இறங்கி வந்து விட்டீங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க, பெந்தேகோஸ்தே நாளில் வந்து விட்டீங்க, பிரியமாய் அழைக்கிறோம் வந்து விடுங்க, பெரக்காவில் இறங்கி வந்து விட்டீங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க, பெந்தேகோஸ்தே நாளில் வந்து விட்டீங்க, பிரியமாய் அழைக்கிறோம் வந்து விடுங்க, வாங்க இறங்கி வாங்க, இந்தியாவை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க,
இந்தியாவை கலக்கணும் நீங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க. சாலமோனின் ஆலயத்தில் வந்து விட்டீங்க, ஷெக்கினா மகிமையை தந்து விட்டீங்க, கொர்நேலியு வீட்டில் வந்து விட்டீங்க, கூப்பிடும் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீங்க. சாலமோனின் ஆலயத்தில் வந்து விட்டீங்க, ஷெக்கினா மகிமையை தந்து விட்டீங்க, கொர்நேலியு வீட்டில் வந்து விட்டீங்க, கூப்பிடும் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீங்க. வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து விடுங்க. வாங்க இறங்கி வாங்க, கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, நீங்க மேல் வீட்டு அறையில் வந்து விட்டீங்க, அக்கினியின் நாவுகள் தொட்டு விட்டீங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றி விட்டீங்க, பல பாஷையை மக்களுக்கு தந்து விட்டீங்க, மேல் வீட்டு அறையில் வந்து விட்டீங்க, அக்கினியின் நாவுகள் தொட்டு விட்டீங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றி விட்டீங்க, பல பாஷைகளை மக்களுக்கு தந்து விட்டீங்க. வாங்க இறங்கி வாங்க, திசைகளை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, திருச்சபைகளை கலக்கணும் நீங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே வந்து வாங்க, வாங்க இறங்கி வாங்க, கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, ஒரு விச ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவே கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, வல்ல பிதாவே கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு புரியுது? அல்லேலூயா. உலகத்தை கலக்கணும், தமிழ்நாட்டை கலக்கணும், திருச்சபையை கலக்கணும். அல்லேலூயா. இது எப்ப நடக்குங்க? பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்து விட்டாங்களாம். அது எப்போ, எந்த வார்த்தை எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்கள் பரிசுத்தால் நிரம்பி அவள் எழும்பி செயல்பட்ட போது மக்கள் சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு அசைவும் இல்லாமல் நிற்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க பாடும் போதே பரிசுத்தால் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள பரிசுத்தாவே இருக்கிறார்.
இப்போ வரப்போகிறதில்ல. இந்த பாடல் சொல்லு வாங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அந்த நிறைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாடல் தான் சொல்லுது, ஒரு விஷ ஜனங்களை தொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த வரிகளை திரும்ப நம்ம பாட போகிறோம். பரிசுத்தால் நிரம்பி ஆண்டவர் உள்ளத்தின் ஆடு திறந்து ஆண்டவரை இந்த உலகத்தை கலக்கணும். அல்லேலூயா. நம்ம பெராக்கவளை இறங்கி வந்த அதே அபிஷேகம் நம்மத்தில் இறங்கி வந்து கிரியை செய்யும்படியா. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாள்ல நமக்கு தேவன் கொடுத்த அதே அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் பிரியமா நாங்கள் அழைக்கிற ஆண்டவரை பரிசுத்தாவினை பாருங்க. காலையில எழுந்த உடனே பென்னிகன் சொல்லுவாரா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு வரவேற்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் எத்தனை பேர் பரிசுத்தன் அப்படி வரவேற்கிறோம்? காலையில் எழுந்த உடனே நம்ம பரிசுத்தன் எப்படி வரவேற்கணுமா? குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன், அவர் சகல நாட்கள் நம்ம கூடவே இருப்பாராம். அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்தை நம்ம நடத்துகிறவர். ஆகையால் இந்த பரிசுத்த நிறைவுக்குள்ள மறுபடியும் அந்த ஸ்டான்ஸ் நம்ம பாட போறோம். பெராக்காவில இறங்கி வந்து விட்டீங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க. பெந்தகோஸ்தே நாள்ல வந்து விட்டீங்க, பிரியமாய் அழைக்கிறோம், வாங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அன்றைய சமூகத்தை நமக்குள்ள கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழம் மூழ்க வேண்டும் என்று பேத சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி அல்லேலூயா. ஒரு விஷ ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவை வந்து விடுங்க. ஒரு விஷ ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவை வந்து விடுங்க. வாங்க இறங்கி வாங்க, பிதாவே கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, வல்ல பிதாவே கொஞ்சம் வாங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க. பெராக்காவில் இறங்கி வந்து விட்டீங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க. பெந்தகோஸ்தே நாளில் வந்து விட்டீங்க, பிரியமாய் அழைக்கிறோம் வந்து விடுங்க. பெராக்காவில் இறங்கி வந்து விட்டீங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க. ஓ ஜீசஸ். ஆமென். கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு வாங்க இறங்கி வாங்க, இந்தியாவை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, இந்தியாவை கலக்கணும் நீங்க. சாலமோனின் ஆலயத்தில் வந்து விட்டீங்க, ஷெக்கினா மகிமையை தந்து விட்டீங்க. கொர்நேலியு வீட்டில் வந்து விட்டீங்க, கூப்பிடும் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீங்க. சாலமோனின் ஆலயத்தில் வந்து விட்டீங்க, ஷெக்கினா மகிமையை தந்து விட்டீங்க. கொர்நேலியு வீட்டில் வந்து விட்டீங்க, கூப்பிடும் சத்தத்திற்கு பதில் கொடுத்தீங்க. வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க. ஒரு விஷ ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவை வந்து விடுங்க. ஒரு விஷ ஜனங்களை தொடுங்க, உன்னதத்தின் அபிஷேகம் கொடுங்க, வானமும் பூமியும் நடுங்க, வல்ல பிதாவை வந்து விடுங்க. வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, உலகத்தை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, தமிழ்நாட்டை கலக்கணும் நீங்க, வாங்க இறங்கி வாங்க, திருச்சபைகளை கலக்கணும் நீங்க, வாங்க
இறங்கி வாங்க, திருச்சபைகளை கலக்கணும் நீங்க. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, கனியாக ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, அக்னி நதியாக ஒழுகணுமே. சீனாய் மலை முகலில் ஒரு தீச்சுவாலை நான் காணணும். இஸ்ராயலின் தெய்வமே, ஆத்தி என் மேல் இறங்கணுமே. எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி, முகலில் ஒரு தீஜுவாலை நான் காணணும். இஸ்ராயலின் தெய்வமே, ஆத்தி என் மேல் இறங்கணுமே, போல இறங்கணுமே, அக்னி நாவாய பதியணுமே. ஓரி கதர ஷபபப. ஓ ஹalleluya. கண்களை மூடி வாய்களை திறந்து அந்நிய பாஷை நிரம்பி ஓரி கதர ஷபலரதர பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, நதியாக ஒழுகணுமே, போல இறங்கணுமே, அக்னி நாவாய பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, அத்த நதியாக ஒழுகணுமே. தீ போல எழுகணுமே, அக்னி நாவாய பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, அத்த நதியாக ஒழுகணுமே. தீ போல அக்னி நாவாய பதியணுமே, கொடு காற்றாக வீசணுமே, அத்த நதியாக ஒழுகணுமே. அக்கினி ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு அந்த ஆவியானவர் வரவேற்போம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Praise God, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Praise God, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒரு ஜெப ஆவியினாலே கர்த்தர் நம்ம நிரப்பும்படியாக எல்லாரும் ஒருமனப்படுவோமா? hallelujah, hallelujah, hallelujah. நம்ம நாளை ஜெபிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். hallelujah. அந்த நாளிலே ஒரு பரிசுத்தத்துக்காக நம்ம தேடி வந்திருக்கிறோம், நம்ம சுத்திகரிக்கும்படியே வந்திருக்கிறோம். hallelujah. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டவளாய் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் உள்ளும் புறமாய் எங்களை சுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் வேண்டுதல் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இல்ல கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயாய் கூட ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. 12 மாதங்களும் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவர் நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் குடும்பத்தார் செய்த பாவங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்தது பேசி நடந்தது ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டோட சமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்து, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஒருமனப்படுவோம். நம்ம மத்தியில் இருக்கிற சாம்சனை அதுக்காக ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கல, எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே,
அப்பா எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், எங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாயிருக்கிற தெய்வமே, கர்த்தர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம் பிதாவே. கர்த்தர் தயவாய் மனமிறங்கி பிதாவே, அப்பா கடந்து போன கர்த்தாவே, அப்பா 365 நாட்கள் முடிய போகிறது ஆண்டவரே. தேவன் எங்களோட கூட இருந்தார், கர்த்தர் எங்களோட கூட இருந்தார் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தபடியால் நாங்கள் பேசுகிறோம் பிதாவே. கர்த்தர் செய்த காரியங்கள் பிதாவே அளவிட முடியாதது பிதாவே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே கர்த்தர் எங்களை தாங்குனீங்க, கர்த்தர் எங்களை நடத்துனீங்க, கர்த்தர் எங்களை உயர்த்தினீங்க. கர்த்தர் கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே அப்பா நானே அவனை உணர்த்தினேன், நானே அவனை நடத்தினேன் என்று சொல்லி கர்த்தாவே அப்பா யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, கரவலாடுகளை மெதுவாய் நடத்தினவரே பிதாவே, எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு ஆட்டு மந்தையையும் ஆட்டுக்குட்டியையும் பிதாவே அப்பா ஆட்டு கடாக்களையும் பிதாவே எப்படி நடத்த வேண்டும் என்று அறிந்து பிதாவே அதற்கேற்ற வகையிலே பிதாவே எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பிதாவே சிசாசின் கண்ணிகளுக்கும் பிதாவே மரண கண்ணிகளுக்கும் விலைக்கு காத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. கர்த்தர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆகையால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து கொண்டோம், மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் பிதாவே நாங்கள் அமிழ்ந்து போகவில்லை, ஆனாலும் பிதாவே நாங்கள் எரிந்து போகவில்லை, நாங்கள் மூழ்கி போகவில்லை. எங்களோட கூட இருந்தவர் அவர் எல்ஷடாயாக எல்லாம் வல்லவராக கர்த்தாவே நீர் ஏற்கனவே எங்களுக்காக அந்த பூமியிலே வந்து பிதாவே இந்த துக்கங்களையும் பாடுகளையும் பிதாவே கண்ணீர்களையும் அறிந்தவராய் பிதாவே அப்பா நீர் கடந்து சென்றிருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயே கர்த்தாவே நாங்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாண்டவரே, எங்களுக்காக விபரீதங்களை சகித்திருக்கிறீர் பிதாவே, அந்த சகிப்பை கர்த்தாவே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிதாவே அப்பா நீரே எங்களுக்காக முன் சென்று பிதாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே அவர் ஜெயமாய் எடுத்தபடியால் கர்த்தாவே பாவத்தின் குறை பிசாசின் வல்லமையும் பிதாவே சிலுவையிலே அவர் கர்த்தாவே அப்பா முடித்து விட்டார் என்று பார்க்கிற பிதாவே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள மண்டிருக்கிறோம் பிதாவே. அப்பா எங்களுக்கு உமக்கும் கர்த்தாவே கிடையாய் காணப்படுகிற அந்த பெரிய சுவரை தேவன் தகர்த்து விட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாய் இருப்பவர் யார் என்று சொல்லி அந்த யோபு கேட்கிறது போல ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே ஒரு மனுஷன் இல்லையே என்று சொல்லி கர்த்தாவே அப்பா எங்களுக்காக மனுஷகுமாரனாகிய நீர் கர்த்தாவே இறங்கி வந்து எங்களுடைய வியாகங்களை வேதனை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தாவே இதோ நாங்கள் உம்மண்டை வருகிறோம் பிதாவே. எங்கள் கைகளோடு கூட எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் பிதாவே. தேவரீர் கர்த்தாவே எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் அது கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் பிதாவே. அப்பா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எல்லா பொல்லாங்கலவை எழும்பும் என்று பார்க்கிறோம் பிதாவே. தூஷணங்களும் மண்கண்ணும் பொறாமைகளும் பிதாவே அப்பா உமக்கு பிரியமில்லாத பரிசுத்தாவிக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் பிதாவே நீர் அறிந்திருக்கிறீர் பிதாவே. அப்பா மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்கள் சுயபலத்தால நடந்து பார்த்தோம், நடக்க முடியல, எங்கள் சுய ஞானத்தினால நாங்கள் நடந்து பார்த்தோம், முடியல. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து எல்லாவற்றுக்கும் துணை நின்றபடியால் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம். கர்த்தர் கிதியோனோடு இருந்து கர்த்தாவே அந்த 300 பேரை கொண்டு பிதாவே அந்த மீதியானவரை முறியடித்த தேவன் கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? கர்த்தர் எங்களோடு விட்டு விலகவில்லை அப்பா, எங்களை கைவிடாதபடி எங்களோடு இருந்தார் என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக சாட்சி சொல்லத்தக்கதாக பிதாவே இதோ நாங்கள் 2026 பிரவேசிக்கும் பொழுது எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. கர்த்தருடைய கண்கள்
உங்கள் வருஷம் முழுவதும் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய கண்களானதுக்கு பிதாவே எங்கள் மீது இருக்கிறபடியால் நன்றி செலுத்துற பிதாவே. கர்த்தர் நன்மையானதை எங்களுக்கு புசிக்க கொடுக்க கிருபைக்காக நன்றி செலுத்துற பிதாவே. எங்களை சீர்தூக்கி பார்த்து பிதாவே உமக்கு பிரியமனாத காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாக தேவனோட கூட நீங்கள் போர் செய்யாதபடிக்கு பாருங்கள். தேவனோட கூட எங்கள் போர் செய்யாதபடிக்கு உணர்த்தி கொடுக்கிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உம்மோட ஒப்புரவாகி கத்தாவே அப்பா கரை திரையட்ட பரிசுத்த மனவாட்டியாக உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு பிதாவே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தெய்வத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பிதாவே. எங்கள் இருதயத்தின் கரைகளை நீக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே பிதாவே. கத்தாவே அப்பா உமக்கு முன்பாக கத்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே. கத்தாவே அந்த ஆயக்காரன் பிதாவே, அந்த ஆயக்காரன் பிதாவே தேவாலயத்திற்கு வந்தார். அந்த தேவாலயத்திற்கு வந்து கத்தாவே அப்பா தேவாலயத்திற்கு பிரவேசிக்க துணியாமல் பிதாவே ஆண்டவரே இதோ தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தாவே நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கையிட்ட பொழுது அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பினான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டீர். ஜெபத்திற்கு தடையாயிருக்கிற எங்கள் பாவத்தின் சுவரை கர்த்தர் கர்த்தாவே உமக்கு முன்பாக அறிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் துணை நின்று உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக. எங்களை சுத்திகரிப்பதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. கர்த்தர் இடைப்படுவீராக. பேச வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமா உமக்கு முன்பாக தாழ்த்தி அமர பண்ணுகிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண பலவீனத்தோடே பின் செல்ல வேண்டாம், பலவானாய் மாற்றும் என் தேவா. பலவீனத்தோடே பின் செல்ல வேண்டாம், பலவானாய் மாற்றும் என் தேவா. இரண்டு நினைவுகள் எனக்குள்ளே, தேசமோ என்னும் இருட்டினிலே. இரண்டு நினைவுகள் எனக்குள்ளே, தேசமோ என்னும் இருட்டினிலே. செல்வத்தின் மோகம் எனக்குள்ளே, செல்வத்தின் மோகம் எனக்குள்ளே. செல்லுதே தேசம் பாதாளமே, செல்லுதே தேசம் பாதாளமே. நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை மாற வேண்டும், மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண கரையில்ல வாழ்வு வாழவும் முடியல. கல்லையும் நம்பவர் அஞ்சுவதில்லை. கரையில்ல வாழ்வு வாழ முடியவில்லை. கல்லையும் நம்பவர் அஞ்சுவதில்லை. என் கண்ணீர் எனக்கு பெரிதானது, என் கண்ணீர் எனக்கு பெரிதானது. கண்ணில்லா இவர்களோ என்னாவது, கண்ணில்லா இவர்களோ என்னாவது. நான் மாற வேண்டும், மாற வேண்டும். ஆமாப்பா, நாங்க மாறணும் ஆண்டவரே.
இயேசுவை காண நான் மாற வேண்டும். எல்லாரும் சொல்லமா, மாற வேண்டும். என் மனம் மாறணும் ஆண்டவரே, என் குணம் மாறணும். வேண்டும். தேசம் இயேசுவை காண அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு இல்லை, அனைத்திலும் தெய்வம் காண அடைவாரல்ல. அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு இல்லை, அனைத்திலும் தெய்வம் காண அடைவாரல்ல. ஜெபிக்கவும் பல நேரம் மனமே இல்லை, ஜெபிக்கவும் பல நேரம் மனமே இல்லை. கனவிலும் காணுமோ இயேசுவின் அன்பை, கனவிலும் காணுமோ இயேசுவின் அன்பை. நான் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், மாற வேண்டும். இயேசுவை காண நான் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண. ஹல்லேலூயா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆராதனைக்கு வரும்போது இந்த பாடல் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எதுக்கு சொல்றேன்னா, 2025 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து உலகத்துக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்கும்படி வந்தார். இன்னும் அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவங்க தான், வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாடல் தான் சொல்ல, என் மனம் மாறணும். நேற்று அருமையான கரிகாலன் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த உலகமே குடிகார உலகமாக மாறி போச்சு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் தான் குடியை விடணும், விட்டால் தான் சமுதாயம் மாறும். அதே மாதிரி கிறிஸ்தவன் சரியாக இருந்தால் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும், தேசத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பாடல் சொல், 2 நினைவுகள் எனக்குள்ளே. நீங்கள் நிறைய பேர் குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் ஏதோ வாழறோம். இஷ்டம் போல செல்வத்தின் மோகம் இன்னைக்கு செல்லுதை தேசம் பாதாளத்தை நோக்கி. ஹல்லேலூயா. கரையில்லாத வாழ்வு வாழணும்னு முடியல, கவலை இல்லை, கவலை இல்லாமல் அஞ்சுவர் இல்லை. பாருங்க, என் கண்ணீர் தான் எனக்கு பெரிதா. அன்றைக்கி விசுவாசிங்க ஜெபம்லாம் தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஊழியத்துக்கு நான் சொல்கிறேன் தேசத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. கண்ணில்லாத இவர்களோ என்னாவது, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே எது உண்மை தெய்வம் தெரியாமல், எது பொய்யான தெய்வம் தெரியாமல் ஜனங்க என்ன பண்ண தேடிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தம் எது பாவம் எதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம போய் சொல்லலை. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு இல்லை, அனைத்திலும் தெய்வம் காண அடைவாரலை. எதெல்லாம் தெய்வம் பார்க்க முடியுமோ பார்க்குறாங்க, ஆனால் ஜெபிக்கவும் பல நேரம் மனம் இல்லை. கனவிலும் காணுமோ தேசம் இயேசுவின் அன்பை. அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் தேவச அன்னபண்ணா தேவனுடைய அன்பை உணர வேண்டும். ஆகையெல்லாம் இதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக இருக்கணும், நாங்கள் எங்கள் குணம் மாறணும், எங்களுடைய மனம் மாறணும்னு சொல்லி இந்த பாடலை தான் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்துதான் நம்ம ஜெபிக்க போகிற ஒரு காரியம், நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடைசி வார ஆராதனை. அதே போல் இந்த வருடத்தை நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தின தேவன், ஒரு புது ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, புது வருஷத்தில் எல்லாம் மாறும்போது எல்லாமே மாறும், தேதி மாறும், கேலண்டர் மாறும், டேட்டு மாறும், நேரம் மாறும், எல்லாம் மாறும், நம்மளும் மாறி தான் போகணும். அல்லேலூயா. ஒரு புது வருஷத்தில் நம்ம ஊழியம் புதுசாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம புதுசாக இருக்கணும், நம்ம சந்ததி புதுசாக இருக்கணும், நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆண்டவரை புதுப்பிக்கணும். எல்லாரும் இப்போ இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு, முடிந்த நேரம் முடிகிறவங்க முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம பிரைஸ் கடல்லர் கண்களை மூடி இந்த வருடத்தில் முடிக்க போகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு ஏராளமாய் தாராளமாய் நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதே போல் ஒரு புது வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம அட்டன் பண்ண போகிறோம், நியூ இயர் சர்வீஸில் அட்டன் பண்ண போகிறோம். கர்த்தர் எல்லா காரியத்தை பொறுப்பெடுக்கணும், புது வருட ஆராதனை பொறுப்பெடுக்கணும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும், தேவைகள்லாம் கர்த்தர் சந்திக்கணும், ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கணும், கர்த்தர் நம்மோடு இடைபடணும், புதிய வாக்குத்தத்தங்கள் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான பிரதர் யூதா அவர்கள் ஜெபிப்பாங்க, நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த கடைசி மாதத்தில்
மாதத்துக்குள்ள கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மை நினைத்து புது வருடத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியா எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆமென். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே, துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே, தாவே மை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தரே, நாமே சோதரிக்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே, பரிசுத்தரே சோதரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தாவே சோதரம், இந்த வருடத்திலே கடைசி கர்த்தாவே முழு ஜெபத்திலே கர்த்தாவே எங்களை கலந்து கொள்ளும்படியாய் தேவனே சோதரம், 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 சோதரம் கர்த்தாவே எங்களை அழைத்து வந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். பாடல் பகுதி மகிமையாய் வெளிப்பட்ட தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் சுதித்து மகிமைப்படுத்துவே என்று சொன்ன பக்தனை போல நாளில நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய், சோத்தரிக்கும்படியாய் தேவனே உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து வந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முழு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாய் வெளிப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே சோத்திரம் எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். சோத்திரம் வல்லமையின் தேவனாய், மகிமையின் தேவனாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். வல்லமை கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வல்லமை அதிகமாய் இந்த ஆராதனை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தாவே சோத்திரம், சோத்திரம். இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று சொன்ன தேவனே எங்கள் இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இருதயங்களை ஆராய்கிறவரே, இருதயங்களை சோதித்தறிகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீ இருதயங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. தாவே சோத்திரம், 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 சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன தேவனே, நாளை நாங்கள் விழித்திரு ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் என்று சொன்ன தேவனே, உற்சாகத்தின் ஆவினால் கர்த்தர்கள் நிரப்பும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமாண்டவரே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டங்களை பாதுகாத்த தேவனே, இம்மட்டங்களை வழிநடத்தின தேவனே, இம்மட்டங்களை போஷித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்தின் சோதரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பக்தரை போல தாவின் நாளிலுமே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காய் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன பக்தனை போல தாவின் நாளிலுமே தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்கள் பாவங்கள் குற்றங்களெல்லாம் தேவனாய் கர்த்தர் மன்னிக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். தாவே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தபோது எரிகோ மதிலை தகர்த்த தேவனே, செங்கடலை இரண்டாக பிரித்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள், போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகளால் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்தில் அப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம். கடைசி பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா புதுவுடைய ஆராதனையில அப்பா நாங்கள் புது சிஷ்யாய் காணப்படும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். பலவைகளா ஒளிந்து போகும்படியா எல்லாம் புதிதாகும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். சகலத்தை புதிதாக்குற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பலவீனங்கள், போராட்டங்களா கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று
என்று சொன்ன தேவனே, ஆமென். அப்பா எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் மட்டும் விளங்க செய்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் மண்டாட்ட ஆவினாலும் கர்த்தர்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இன்னும் சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாய் நாங்கள் தரித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம். சிறியவன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறவனுக்கு ஆக கடவுது என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சுகப்படுத்தின தேவனே, எங்களை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்ல ஜீவனுள்ள வார்த்தையோடு கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. வசனம் ஆவியின் ஜீவனுமாய் எங்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மனுக்குலம் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பூமிக்கு ஜனங்களே எல்லோரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவர் என்று சொன்ன தேவனே, மனுக்குலமானது ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இருளுகள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்தகாரின் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்தகார இருளுகளால் அகற்றப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்க தேசத்திலே ஒரு சமானத்தை தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நீ விடுதலை நாயகர் என்று வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் அப்பா நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா பாவிலை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உமக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே சோத்திரம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிற ஜெபத்திலே அப்பா இந்த ஸ்தலத்திலே சேவைப்படும் எல்லா ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் கவனிக்கிறதுமா இருக்கு என்று சொன்ன தேவனே. அப்பா ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு விஷயம் எங்களை கர்த்தர் அப்பா சோத்திரம் சோத்திரம். எங்கள் குற்றங்குறைகளா எங்கள் பாவங்களா கர்த்தர் உணர்த்தி தாருங்க. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டுங்களை அடைத்து வந்த தேவனே, எங்கள் அதிசயமாய் நடத்தி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். கிருபையாயிருங்க, கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். வளர்ச்சிகள் செழிப்பாகட்டும்.
நீங்களாகட்டும், எங்கள் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசி முழுவதும் ஜெபத்திலே கடந்து வந்து தேவனை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்தவும் ஜெபமனும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். நம்மை சுத்திகரிப்புக்கு முன்பாக ஒரு சிறிய சுத்திகரிப்பின் செய்தியை பாஸ்டர் தமிழழகன் இந்த வேளையிலும் நம்மத்திலே கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். அந்த செய்தியை ஒரு சின்ன செய்தி தான். சுத்திகரிப்பு நம்முடைய பாவங்கள் குறித்து நாம் எல்லாரும் அதுக்கடுத்து அறிக்கை செய்து நம்மை சுத்திகரித்து நாம் கடந்து செல்ல விசேஷமாய் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம். நம்முடைய புதிய ஆண்டு பழைய ஆண்டு ஆராதனைகள்லாம் தீவிரமாக கர்த்தர் நடத்தும்படியாக விசேஷமாக ஐக்கிய ஆராதனையாக இருக்கிறது. கடைசி நேரத்திலே போராட்டங்கள் விபத்துகள் எதுவும் வந்து விடாதபடி நான் உபவாசத்தோடு ஜபத்தோடு இந்த நாளை கலக்க தேவ சமூகத்திலே கடந்து வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிருந்தே மாலை ஜெபங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கும். ஊழியர்கள் நடத்தி கொண்டே இருப்பாங்க உபவாசத்தோடு. நாம் தொடர்ந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் வந்து இங்கே ஜெபம் பண்ணி சுத்திகரித்து உபவாசத்தோடு வந்து ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம். ஏனென்றால் ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். வருகிற நியூ இயர் இது மாதிரி கிறிஸ்மஸ் ஆராதனையிலே வருகிற காலங்களிலே உபவாசம் ஜெபங்களை நாம் அலவன்ஸ் பண்ணி சுத்திகரிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராம். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ஆமென். பாஸ்டவா கரங்களை தட்டி இந்த வேளையிலே நல்ல சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 12 மணி ராத்திரில என்னையா சந்தோஷம்? விட்டா ஓடி போய் நாங்கள் தூங்கி நான் ஒரு காரியத்தை காலையில் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான நேரம். என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா இந்த 12 மணி உச்சத்தில் இருக்கிற நேரம். பிரைஸ்லாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சின்ன சரணை மாத்திரம் பாடிட்டு அவனுடைய வார்த்தைகள் நேராக நம்மை கடந்து போகலாம். ஆமென். தேங்க்யூ சீஸ். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாரையும் நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபைய நினைக்கையில் நன்றி சொல்ல வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி சொல்ல வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்தவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆராதனை எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாள் ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்படியே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் நாங்கள் போடுகிறோம். நீர் பெருகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எங்களை தாழ்த்தி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சுத்திகரிப்பின் முழு இரவு ஜெபம். ஆமென். அல்லேலூயா. நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரு நாள், கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம போகணும். அடுத்த வருஷத்துடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய ஆரோக்கியமான சுகத்தையெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆமென். அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் போட்டு, இன்றைக்கு இஸ்ரவேல் எல்லா ஜனங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்த சொல்லு. எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாகட்டும். நாளைக்கு தேவன் செய்கிற அற்புதங்களை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2025 கடைசி நாட்களுக்குள்ள, டிசம்பர் நாட்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஒரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த நாளுக்குள்ள நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் இந்த பைபிளுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக 2026 நம் நினைக்க கூடாத அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் கர்த்தர் நடத்தி காட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன்னா ஏன் யோசுவா சொன்னா இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்னதான் எகிப்திலிருந்து அவங்க வந்தாலும் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒரு ராத்திரியில, ஒரே ஒரு ராத்திரியில கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வர முடிஞ்சது. கர்த்தர் ஒரே ஒரு ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர முடிஞ்சது. 40 வருஷம் ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு போக மனசு வரல. எகிப்தை விடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு ராத்திரியில கர்த்தரால் எடுக்க முடிஞ்சதுங்க. 40 வருஷம் அவன் இருதயத்தில் எகிப்து இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலிருந்து வந்தானே தவிர அவன் உள்ளத்திலிருந்து எகிப்து போகவே இல்லை. ஆமென். எகிப்து அப்படின்னு சொன்னா பிளாக், இருள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேகர், நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென். ஆனா இன்னும் எகிப்தை விட்டு நம்ம வரல. இன்னும் இருளான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கை, இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற, தேவ சித்தத்தை செய்கிற உண்மையான ஒரு வாழ்க்கை இன்னும் நம்ம வாழல. இன்னும் நம்மளை விட்டு எகிப்து போல. ஆனா கர்த்தர் எடுத்துட்டாரு, ஒரு ராத்திரில எடுத்துட்டாரு. ஒரே ஒரு ராத்திரில எகிப்து விட்டு ஜனங்கள் எடுத்துட்டாரு. 40 வருஷம் ஆகியும், இன்னும் 25 வருஷம் ஆகியும், இன்னும் 15 வருஷம் ஆகியும், இன்னும் 10 வருஷம் ஆகியும் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்னும் வெளியே வரல. பேசுறோம், எல்லாம் பேசுறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், செய்தியை கொடுக்கிறோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாமே செய்யறோம். ஆனால் இன்னும் எகிப்து போகலையே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன் இந்த ராத்திரியில சுத்திகரிப்பின் ஆராதனை, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நாளைக்கு அற்புதங்களை பார்க்கணும். ஆமென். அநேக அதிசயங்களை பார்க்கணும். கர்த்தர் நம்மை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறாரு. ஆனா செய்ய முடியல. ஐயா, நம்ம கிட்ட வரங்கள் நிறைய இருக்குது, வரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. கனிகள் இல்லை. என்ன இல்லை? கனிகள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாராம். அத்தி மரத்தை பார்த்து ஏன் அப்படி சபிச்சார்னா, அது மாய்மாலம் பண்ணுச்சு. மாய்மாலத்துக்கு கிரீக்ல ஹிப்போக்ரேசின்வாங்க. இன்னொரு ஆன்சர் ஆன்சரிங் அப்படின்வாங்க. இப்போ இயேசுவுக்கு பயங்கரமான பசி. நேரா போறாரு, கிட்ட போறாரு. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு, பச்சை பசேல்னு இருந்துச்சு, நல்லா வளர்ந்து இருந்தது. அத்திமரம் கூப்பிடுது, வாங்க வாங்க வாங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. கர்த்தர் கிட்ட போறாரு, இயேசு கிட்ட போறாரு. ஏன் போறாருன்னா, அது கிட்ட ஆமா பசி, அவருக்கு பசி. அந்த நேரத்துல பசி வந்துருச்சு, போய் சாப்பிடலான்னு பாக்குறாரு. ஸ்தோத்திரம். அது வெல்கம் பண்ணுது, வாங்க வாங்க, என்ன பாருங்க, நல்லா செழிப்பா இருக்கிறேன், பசுமையா இருக்கிறேன், பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறேன் நானு. ஸ்தோத்திரம். ஆனா கனி இல்ல. கர்த்தர் பார்த்தாரு, நீ தோற்றத்துக்கு தான் நீ எப்படி இருக்கிற, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, ஆனா உனக்குள்ள கனி கிடையாது. நான் எதிர்பார்க்கிற காரியம் உனக்கிட்ட இல்ல. கர்த்தர் சபிச்சுட்டார். பட்டு போச்சு. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாம நம்ம பேசுறோம், ஆனா நடக்கிறோமா? ஸ்தோத்திரம்.
நடக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரெகெபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகல விதத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகெபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற தேவனுடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவையர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். ரெகெபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இங்க சம்பவம் ஒன்று நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 950 வருடங்கள் கழிச்சு ரெகெபெயாம் ஆட்சி செய்யும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க ஆபிரகாம் நாட்களிலிருந்து, நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் நாட்களிலிருந்து ரெகெபெயாம் நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 950 வருஷம். அன்றைக்கு இருந்த எகிப்து அதுக்கப்புறம் வரல. 950 வருடம் கழிச்சு ரெகெபெயாம் நாட்களுக்குள்ள வந்து அந்த ஷீஷாக் என்ற எகிப்தின் ராஜா வந்து அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷமாகிய கிட்டத்தட்ட 200 பொன் பரிசைகள் என்ன பண்ணிட்டானா, எடுத்துட்டு போயிட்டான். எத்தனை? கிட்டத்தட்ட 200 பொன் பரிசு. இந்த பொன் பரிசைய அவங்க அப்பா சாலமோன் தன்னுடைய ராஜ மேன்மைக்காக, ராஜ கௌரவத்திற்காக, கணத்திற்காக, மகிமைக்காக ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு ராஜ பாதையை ஃபுல்லா போட்டு கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு போகிற வரைக்கும் 200 வீரர்களை அவனுக்கு முன்பதாக அந்த பொன் பரிசைகளை அவங்களுக்கு முன்னாடி நடக்க வச்சு அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் பொன் பரிசை செய்து வித்தான். அவனுடைய ராஜ மேன்மைக்காக, கணத்திற்காக, மகிமைக்காக சாலமோன் செய்து வைத்திருந்த அந்த பொன் பரிசை இப்ப ரெகெபெயாம் நாட்களுக்குள்ள வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எதை சொல்றது, கிட்டத்தட்ட அந்த 200 பொன் பரிசு கிட்டத்தட்ட 1400 கிலோ. எத்தனை கிலோ? 1400 கிலோ பொன் தங்கம். இதை தன்னுடைய ராஜ மேன்மைக்காக கொண்டு வந்து வச்சாரு சாலமோன். இது அப்படியே ரெகெபெயாம் நாட்கள் பையன் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான், அவன் அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் வேதம் சொல்றது, நீங்க அதற்கு முன்பதாக எல்லா வசனங்களையும் நீங்க படிச்சு பாருங்க, டைம் இல்லை, ஸ்தோத்திரம். எல்லா ரெகெபெயாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை, அருவருப்பான காரியத்தை, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், அதாவது இந்த உலகத்துல விவரிக்க முடியாத தேவையில்லாத ஒரு உறவுகள் அவன் பண்ணி தேவனுடைய கோபத்துக்கு அவனை இறங்கி தன்னுடைய ராஜ மேன்மை முழுவதுமாய் இழந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எகிப்தின் ராஜாவாக ஷீஷாக்கு அனுப்பிச்சு விட்டார். ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ணார்னா, ஷீஷாக்கு வந்தான், இப்ப ரெகெபெயாமை போட்டு பிடிச்சான், அவனுக்குள்ள இருக்கிற எல்லா அந்த பொன் பரிசையை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இப்ப என்ன போச்சு? பொண்ணு போயிடுச்சு. இப்ப பொண்ணுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிட்டாரு, வெண்கலத்தை செஞ்சு இப்ப அவங்களுக்கு முன்னாடி நடந்து போக முடியாது பண்ணிட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த செய்திக்கு தலைப்பு பொண்ணுக்கு பதிலாக வெண்கலம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். தேவன் நமக்கு ஒரு ராஜா மேன்மை, நம்ம ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜா மேன்மை, கிருபை, ஆண்டவருடைய அந்த கனம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், மகிமையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கிருபையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்கிறாரு, கனிகளை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இது ரெகெபெயாமுக்கு அவ்வளோ கணத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன கணமோ அதுதான் ரெகெபெயாமுக்கு. ஆனா அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நிமித்தம் அவனுடைய மகிமையை அவன் இழந்து போனான். அல்லேலூயா. அவனுடைய கணத்தை அவன் இழந்து போனான். அவனுடைய மேன்மையை, ராஜ மேன்மை அவன் இழந்து போனான். முடிவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அவமானமான ஒரு காரியம் வந்துடுச்சு. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்த பொழுது மாய்மலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா. ஸ்தோத்திரம். சொன்ன பார்த்தீங்களா, தூரத்திலிருந்து பார்த்தா அத்திமரம் அப்படியே செழிப்பான், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அதற்குள்ள ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பொண்ணுக்கு பதிலாக வெண்கலம் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தேவன் நம்மை பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்கிற விதமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய அந்த ரங்கத்துல பரிசுத்தம் இல்ல. பைபிளை தூக்கிட்டோம். பைபிளை கட்டளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு முன்பதாக நான் எவ்வளவு நடிக்கலாம், புரகாசி பண்ணலாம், மாயமாலம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் என்னை பார்க்கிறாரு. என் அந்தரங்கத்தை இயேசு பார்க்கிறாரு. என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. என்னை நம்பி ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ரட்சிப்பு என்ற ஒரு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறாரு. பொன் போன்ற ஒரு கனம், பொன் போன்ற ஒரு மகிமை, பொன் போன்ற ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றது கிடையாது. இப்போ மனுஷனை பிரியப்படுத்துற வாழ்க்கை வாழுறோம். அதான் சொல்றேன்னா, நம்ம என்ன வேணா நம்ம பண்ணிடலாங்க. மனுஷனுக்கு முன்பதாக நான் என்ன வேணா பண்ணலாம். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் புற ஜிப்பா போட்டு நான் என்ன வேணா உங்களுக்கு முன்னாடி நடிச்சிடலாங்க. என் அந்தரங்கம், என் பர்சனல் லைஃப், தேவனை நம்பி கொடுத்தாரே ஒரு பொறுப்பு. எல்லா ஊழியக்காரர்களும் அடிக்கடி சொல்லுவேன், சபையில கூட சொல்லுவேன், எங்களுக்கு கொடுத்தது நான் ஒரு பாஸ்டர். எல்லாம் நினைக்கிறாங்க இது ஒரு பட்டம். இல்ல, இது ஒரு பொறுப்பு. எனக்கு கொடுத்தது பொறுப்பு. பாஸ்டர் என்றது பட்டம் கிடையாது, எனக்கு கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்புல நான் கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தர் கொடுத்த பொறுப்புல நான் உண்மையா இருக்கிறேனா, என் குடும்பத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என் சமுதாயத்துக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? கர்த்தரனை பார்க்கிறாரு. நீதிமான் 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 சொல்றோம். யாருக்கு நீதிமான்? மனுஷனுக்கு இல்ல நீதிமான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு விருப்பமா, கர்த்தருக்கு பார்வையில யார் நீதிமான்களோ அவர்கள் தான் நீதிமான். மனுஷனுக்கு முன்பதாக இவர் நல்லவருங்க அப்படி இல்ல, அது இல்ல நீதிமான். தேவன் நம்மை பார்க்கணும். தேவன் கிரியைகள் அழிந்திருக்கிறார். மாய்மலமான ஒரு வாழ்க்கை, ரெகொபெயாம் மாய்மலமான ஒரு காரியம். பொண்ணுக்கு பதிலாக வெண்கலத்தை செஞ்சு வச்சுட்டான். மகிமை போயிடுச்சு. இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்தினாதான் அடுத்த வருஷம் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. இன்னும் சும்மா அப்படியே கர்த்தரை ஏமாத்திட்டு ஓட முடியாதுங்க. மனுஷனை ஏமாத்திட்டு போயிடலாங்க, வீட்டை ஏமாத்திட்டு போயிடலாம், கணவன் மனைவி பிள்ளைகளை ஏமாத்திட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாங்க. என் பர்சனல் லைஃப், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஜப வாழ்க்கை, என் பரிசுத்தமான வாழ்க்கை என்னை நம்பி கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. நான் சபையில் அடிக்கடி சொல்லுவேன், நீ காசு போனவன் என்ன, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு கொடுத்துட்டாரு, இதை கொடுத்து சாகிற வரைக்கும் உண்மையா இருப்பேன். சாகிற வரைக்கும் உண்மையா இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்காக வாழ்கிறவன் கிடையாது. சபையா தான் என் சபையில் நம்ம கர்த்தர் கொடுத்த சபையில, கர்த்தரின் சபையில இதுதான் பிரசங்கம். சாகர வரைக்கும் உண்மையா இருங்க. காசு பணம் ரெண்டாவது. இன்னைக்கு மறிச்சனா நீ பரலோகம் போவியா? இந்த ராத்திரில நீ மறிச்ச பரலோகம் போவியா? கர்த்தர் வா உண்மையும் முத்தமும் இல்ல உன்னை சொல்லுவாரா ஆண்டவர். நம்ம யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம சபையை ஏமாத்துறோம், விசுவாசிகளை ஏமாத்துறோம், நம்மளை ஏமாத்துறோம், ஜனங்களை ஏமாத்துறோம், எல்லாரும் ஏமாத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ₹1 கொடுத்தாலும் ₹1 கணக்கு சொல்லணுமே கர்த்தருக்கு. ஐயா இந்த ராத்திரில வந்துட்டாருன்னா 5 கன்னிகைக்கு போடுவாங்க. 5 கன்னிகை, இன்னும் 5 கன்னிகை. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. கிறிஸ்துவம் என்பது சாதாரணமான வாழ்க்கை இல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கை சாதாரணமா எப்படியாவது நம்ம வாழ்ந்துட்டு இல்ல. நமக்கு ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, நமக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. தேவனுக்கு பிரியப்படுகிற வாழ்க்கை மாத்திரம் நம்மளால வாழ முடியுமே தவிர மனுஷனையோ இல்ல வேற யாரையும் பிரியப்படுத்துற வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டு 15-25 வருஷம் ஆகுது நம்ம சொல்றோம். இன்னும் எகிப்து என்னை விட்டு போகலையே, இன்னும் என் சுபாவம் மாறலையே, என் சுபாவம் என் சபை விசுவாசிகளுக்கு தெரியுதே, என் சுபாவம் என் சபை விசுவாசிக்கு தெரியுதே. அப்ப நான் என்ன ஊழியக்காரன்? நான் என்ன பெரிய ஜிப்பா போட்டு நான் பரிசுத்தமான தமிழகம் பெரிய சொல்றதுக்கு எந்த ஒரு காரியம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஒன்றே ஒண்ணுதான், பட்னியா இருக்கிறோமோ, காசு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ஸ்தோத்திரம், இதை தூக்கிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்வோ சாவோ கர்த்தர் வருகிற வரைக்கும் ஆண்டவரே என்ன பரிசுத்தமா என்ன காத்துக்கொள்ளுங்கப்பா, என்ன பரிசுத்தமா என்ன காத்துக்கொள்ளுங்கப்பா. நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. என் அழைப்பு விவரிக்க முடியாத அழைப்பு ஆண்டவரே. ராஜாவை கர்த்தர் அழைச்சு உட்கார வைக்கலங்க. நான் சேத்துல இருந்தேங்க, ஆழமான குழியில உலையா, சாதாரண சேருல, உலையான சேர்ல இருந்து என்ன தூக்குனாருங்க.
ஆழமான இதுல இருந்து எடுத்து தூக்குனாருங்க. என்ன என் அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லைங்க. என் அழைப்பை இன்னைக்கு நான் மறந்து வேற இடத்துல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேங்க. என்னை அழைத்தது கர்த்தர் பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். உண்மை உள்ளவனை நம்பி என்ன அழைச்சிருக்கிறாரு. சத்தியம் உள்ள தேவனுக்கு என் அப்பா சத்தியம் உள்ளவனா நான் சத்தியம் உள்ளவனா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஆமென். அல்ல கவனிங்க, நம்ம செயலுக்கு ரொம்ப தாவீது பெரிய பாவம் பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, 2 பண்ணாரு. ஒண்ணு உரியாவை கொலை பண்ணாரு, 2வது பட்சபால ஆமா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய இருதயத்தை கிழிச்சிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஹிப்போக்ரேசி இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவ சமுதாயத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தாவீது ஆத்தான் அனுப்புறாரு கர்த்தர். ஏன் அனுப்புறாரு? தாவீது மேல விருப்பம், தாவீது மேல அன்பு, அதனால தான் அனுப்புறாரு. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாருன்னா, என்கிட்ட கர்த்தர் பேசினாரு, என் மேல அன்பு வச்சிருக்காங்க தான் என்கிட்ட பேசுறாரு ஆண்டவர். நாத்தான் மேல அனுப்புறாரு. நாத்தான் ஒரு கதை சொல்றாரு. எங்க வாப்பா ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறார் தாவீது. அப்படியா? கதை சொல்லு. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. அந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு நாள் வழிபோகனுக்காக அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரு, அந்த தரித்திரனுக்கு ஒரே ஒரு செல்ல ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு சமைச்சிட்டான். உடனே தாவீதுக்கு பொங்கிடுச்சு இருதயத்துல இருந்து. ஐயோ, அப்படியா பட்டவன் கொலை பண்ணணுமே, அப்படி எப்படின்னாரு. ஸ்தோத்திரம். யார் அவன்? கூப்பிடுவாங்க. நீதான்டா அது அப்படின்ட்டார். ஆமென். நீதான் அது. வழிபோக்கன் யாரு? வழிபோக்கன்னா யாருன்னா உன் இச்சை தான் வழிபோக்கன். நீ இச்சிக்கிற காரியம் தான். நீ இச்சித்ததுனால உன்னுடைய ஆசை நிறைவேறதுக்காக என்ன பண்ணிட்ட? பட்சபால அவனை கொலை பண்ணிட்டு பட்சபால என்ன பண்ணிட்ட? கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. இது தாவீது எதற்கான ரொம்ப கேஷுவல். அப்படியா? யார் அது? அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. அவங்க மற்றவங்கள கை காட்டுறோமே, மற்றவங்களை ஜெபம் பண்ண சொல்றோமே. நாம ஐயா ஜப 2025 ஜப வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சா? ஜனங்களுக்கு நம்ம தசமபாகம் கொடுக்க நம்ம சொல்றோமே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருக்கு டைம் கொடுக்கிறோமா? ஜபத்துல டைம் கொடுக்கிறோமா? ஜபத்துல டைம் கொடுக்கிறோமா? இல்லையே. அப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹிப்போக்ரசி. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இந்த 2025 எல்லாம் கடந்து போகட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மை வைத்து வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்த அதிசயம், அற்புதம், வல்லமை இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில இல்ல. ஜெபம்னா பிசாசு போக மாட்டுது, ஜெபம்னா வியாதி சுக மாட்டுது, ஜெபம்னா எந்த ஒரு விக்கிரக கட்டுகள் இருந்து ஜனங்க விடுதலை ஆக மாட்டாங்க, செய்வன கட்டுகள் விடுதலை ஆக மாட்டாங்க. ஏன் சொன்னா, நான் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, ஒரு மாயமலமான வாழ்க்கையை நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாயமலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் நம்மை கொண்டு எந்த ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர மாட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுப்புதல் சொல்லிட்டு எல்லா கூட்டத்திலும் போய் எழுப்புதல் மண்ணாங்கட்டி ஒன்றும் நடக்காது. ஸ்தோத்திரம். சபையில எழுப்புதல் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்பதில் இல்ல, குடும்பத்தில் எழுப்பதில் இல்ல. குடும்பத்தில் ஒரு நாள் ரட்சிக்கப்பட மாட்டான் நம்ம சாட்சியை பார்த்து. சபையில ஒரு விசுவாசி நம்மளை பார்த்து சாட்சியை ரட்சிக்கப்பட மாட்டுது, யாரையும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சத்தியமே தெரியலங்க நமக்கு. பிரசங்கம் மட்டும் நம்ம நல்லா பண்றோங்க. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு எதை நம்ம கேட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்க என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க? இயேசுவின் நாமத்தினால காரை வாங்கிக்கோ, இயேசுவின் நாமத்தினால பில்டிங் கட்டிக்கோ, இயேசுவின் நாமத்தினால அதை வாங்கிக்கோ, லேண்ட் வாங்கிக்கோ, இதை கிடையாது. இயேசுவின் நாமம் ஒரு காருக்கு, அற்ப காருக்கா இயேசுவின் நாமம் யூஸ் ஆகும்? இயேசுவின் நாமத்துக்கு ஒரு லேண்ட், ஒரு 3 சென்ட் லேண்டுக்கு இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்றதா?
ஐயா இயேசு அந்த என்னன்னு தெரியல, சப்ஜெக்ட் தெரியல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துங்க. உள்ளவன் எவன் அவனுக்கு இல்லாதவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீ தேவனுடைய அந்த அந்த காரியங்களை, நல்ல ஆவியான ஒரு காரியங்களை வாங்கி, வெளிப்பாடுகளை வாங்கி 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 நீ அநேக சபைகளை நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க. நீங்க சபைகளை பிரசங்கம் பண்ண வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்பொழுது மறுபடியும் போய் தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது உள்ளவனுக்கு இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம வேற சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால நம்ம கார் வாங்கி கொண்டிருக்கிறேங்க, இயேசுவின் நாமத்தினால லேண்ட் வாங்கி கொண்டிருக்கிறேங்க. கர்த்தர் நம்ம சொல்றாரு என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். எதை நம்ம தர்றாரு? அவருக்கு ஈக்குவலா அந்த இயேசுவின் நாமத்துக்கு என்ன நம்ம கேட்க சொன்னாரு? பரிசுத்த ஆவியை கேளுங்க. அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு ஈக்குவல் அதுதாங்க வல்லமை. இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்துக்காக கர்த்தர் சொல்லலைங்க. இவைகள் எல்லாம் அஞ்சானிகள் தேடுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை விட்டுடுங்க. ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, பரிசுத்த ஆவியை தேடுங்க. பரிசுத்த ஆவி என்பது நன்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தெரியலங்க, வெளிப்பாடு இல்லைங்க, ஆனா பிரசங்கம் மட்டும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நம்ம வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சபைகள்ல ஆத்துமாக்கள் வெளியே போறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சபை மைப்பன் எப்படியோ அப்படிதான் விசுவாசிகள் எப்படியோ அப்படிதான் குடும்பம், கணவன் எப்படியோ அப்படிதான் மனைவி எப்படி அப்படிதான் பிள்ளைகள் எப்படி அப்பதான் சமுதாயம். ஆமே. நீங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும் ஆமேன் வராது, அல்லேலூயா வரான்னு தெரியாது. நிச்சயமா தெரியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோட்ல போயிட்டு கல்லெடுத்து எரிஞ்சாலும் எறிவீங்க. எல்லாத்துக்கும் ஆயத்தமா ஸ்தேவான போலதான் வந்து நிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா என் அப்பா இந்த 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 வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தார். அந்த 6 மாசமும் தேவ சமூகத்தில் உட்காராத நாட்கள் இல்லை. ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்தாத நாட்கள் இல்லை, ஜெபிக்காத நாட்கள் இல்லை. ஆண்டவரே, முதல்ல பிரசங்கம் பண்ற என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன நீங்க மாத்துங்கப்பா. நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் திருடக்கூடாது ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கம். இத 6 மாசமா இந்த பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு மேல நான் சொல்றது ஸ்தோத்திரம். ஏன் தெரியுங்களா? பயமா இருக்குது பிரசங்கம் பண்றதுக்கு. ஆமென். என்னால துணிகரமா பிரசங்கம் பண்ண முடியலங்க. ஏன் தெரியுமா முடியல? இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. நான் பொய் சொல்ல முடியாதுங்க இதுல. என்னப்பா நம்பி இந்த பொறுப்பை, இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதற்கு நான் உண்மையிலோனா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? எங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லுங்க, உங்களையும் சேர்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தை விட்டு, இருளை விட்டு வெளியே வாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சுபாவம் மாறணும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. நல்ல, இந்த பொன் என்பதற்கு என்ன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார்? நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். நீங்க பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கார். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துல குறைந்து போயிருக்கிறோம். ஐஸ்வர்யம்னா கர்த்தர், காசு, பணம், பொண்ணு, வெள்ளி, பங்கல், அதெல்லாம் இல்ல ஐஸ்வர்யம். நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ ஐஸ்வர்யனா மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுத்த மகிமை எழுந்து போயிருக்கிற, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை எழுந்து போயிருக்கிற, நான் உனக்கு கொடுத்த கிருபை எழுந்து போயிருக்கிற, நான் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, உண்மையை, சத்தியத்தை எழுந்து போயிருக்கிற. நீ ஏழை ஆயிட்டப்பா, நீ அதுல தரித்திரனா ஆயிட்டப்பா. நீ ஏன் ஆயிட்டனா?
உன் சுபாவம் அப்படி இருக்குது. உன்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நான் எடுத்துட்டேன். அதை தெரியாம நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற. முதல்ல நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம்னா என்னங்க? கர்த்தருடைய ரட்சிப்பு, விசுவாசம், ஜெபம், பரிசுத்தம், வல்லமை, வரம், அபிஷேகம், சத்தியம், உண்மை, கிருபை, இதுதான் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை இழந்துட்டோம் நம்ம. இந்த 2025 எத்தனை பேர் இதை இழந்துட்டாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அர்த்தம் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யனா மாறணும். பணத்துல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஜெபத்துல ஐஸ்வர்யம் இல்ல, தெரியுங்களா? ஜெப வாழ்க்கை ஐஸ்வர்யம் இல்லாத வாழ்க்கையா இருக்குது. 1 மணி நேரம் முட்டி போட உங்களால முடியுமா? 1/2 மணி நேரம் உங்களால முட்டி போட முடியுமா? விசுவாசிகளை மாத்திரம் சொல்றது ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஊழியக்காரன் கதவு சாத்திக்கிட்டு 2 மணி நேரம் உட்கார்றீங்களா? இல்ல இல்ல இல்ல. ராத்திரி முழுவதும் ஒரு பாஸ்டர் தாமஸ் பார் சொல்றாரு, நைட்டு 10 மணில இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஊழியக்காரன் எழுதினே இருக்கிறானா. அவனை நம்பாதீங்க அப்படின்னாரு. நானும் பயந்துட்டேன். ஏன்னு பார்த்தா அடுத்த நாள் ஒரு விசுவாசியை டார்கெட் பண்றதுக்காக ஃபுல்லா வசனத்தை எழுதிட்டு வரானா. அப்படின்னா என்ன? ஜெபம் பண்றது கிடையாது. ஆண்டவரே, நாளை தினத்துல நீர் பேசணும் ஆண்டவரே, ஜனங்கள்கிட்ட நீங்க பேசணும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு நீங்க உணர்த்தணும் ஆண்டவரே, ஜனங்களை நீங்க கண்டிக்கணும் ஆண்டவரே கிடையாது. வசனத்தை எழுதி வச்சுட்டு வந்து அவர் சொல்றாரு, எனக்கு பயந்துட்டேன். ஸ்தோத்திரம். அப்பதான் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம், நம்ம சில நேரத்துல அப்படி நடக்கிறோம்ல, டார்கெட் பண்றோம்ல. யாருன்னா பிரைஸ் காட், எங்களை நான் சொல்றேன். ஆமேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபத்துல முதல்ல ஐஸ்வர்யனா மாறு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணு. 3 மணிக்கு எழுந்துரு, 4 மணிக்கு எழுந்துரு. எங்க எழுந்திருக்கிறது? எங்கெங்க எழுந்திருக்க முடியும்? எத்தனை பேர் அதிகாலையில் 4 மணிக்கு நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் காட்டுறதுக்காக நான் சொல்லல. அதெல்லாம் நான் 1 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து, பல நாட்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து தான் இங்க வந்து நிக்கிறேன். ஆமேன். இல்லைன்னா என்னை சுத்தமா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, இந்த பிரசங்கத்தையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நான் என் பலத்துல நிக்கல, பரிசுத்த ஆவியான பலத்துல நின்று பேசுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொன்னா இருந்த ஒரு காலத்துல பொன்னா இருந்த விசுவாசம் இன்னைக்கு வெண்கலமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல பொன்னா இருந்த ஜெபம் இன்னைக்கு வெண்கலமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல பொன்னா இருந்த பரிசுத்தம், உண்மை, சத்தியம் இன்னைக்கு வெண்கலமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல ரட்சிப்பு பொன்னா இருந்துச்சு, இன்னைக்கு அந்த ரட்சிப்பை அனுதினமும் இழக்கிறவர்களாம இருக்கிறோம். 4 பேருக்கு போய் சுவிசேஷம் போய் சொல்றோம். ஆனா நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்ம சாட்சி இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில சாட்சி இல்லை, சபையில சாட்சி இல்லைங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொறாமை, எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, அது இது லொட்டு லொசு எல்லாம் இருக்கு. ஆனா வெளியில போயிட்டு கர்த்தர் உன்னை நேசிக்கிறான், அவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். காரணம் என்ன கேட்டீங்களா? நாம சரியில்லாம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட எதுவுமே கேட்காம அங்க போய் சொன்னா கர்த்தரே அவன் நீ எல்லாம் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். வேற யாருன்னா ஒருத்தன் வருவான், அவங்க சொன்னா கேட்பாங்க. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு நிலைமை. பொன்னா இருந்த எல்லா கிருபையும் எல்லா ரட்சிப்பும் இன்னைக்கு. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த 2025 ஒரு வேலை இதெல்லாம் நீ இழந்துட்டனா, நீ வெண்கலம் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருச்சுன்னா, நான் மறுபடியும் நான் உன்னை பொன்னா மாத்த விரும்புறேன். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை பொன்னா மாத்த விரும்புறேன். மறுபடியும் ரட்சிப்பை கொடுக்கிறேன். மறுபடியும் நான் உனக்குள்ள அந்த காரியத்தை கொடுக்கிறேன், பரிசுத்தை கொடுக்கிறேன். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமை நீ தரித்துக்கொள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போலியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? போலியான வாழ்க்கை வேணாங்க. வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலே கர்த்தர் பார்க்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை பார்க்கவே இல்லை, எல்லாத்தையும் பார்க்கிறாரு ஆண்டவர். ஆமென் சொல்லலாமா? எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நடிக்க முடியாது கர்த்தர் கிட்ட. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு ஐயா அருமையா சொன்னாங்க தலைப்பு, பரிசுத்தப்படுத்தி நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசியே கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். 2026 அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அன்று சொல்ற புடமிடப்பட்ட பொன். அதே வசனத்துல முதல்ல நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு அப்படின்னு போட்டு, 2வது புடமிடப்பட்ட பொன் அப்படின்னா என்ன? பரிசுத்தமான உண்மையான ஒரு ஆழ்ந்த சத்தியம் உள்ள புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் போய் பேசக்கூடாது. யாரும் விசுவாசியே பொய் பேசுனா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல கர்த்தர் தள்ளுவாருன்னு சொல்லிட்டு நான் எதனா ஒரு காரியத்துக்கு பொய் சொன்னா, ஏமாத்தினா என்னை பார்த்து கர்த்தர் சிரிப்பார சிரிக்க மாட்டாரா?
அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், இந்த பிரசங்கம் பண்றது நமக்கு பயமா இருக்குதுங்க. இதை பேசுறதுக்கு பயமா இருக்குது. ஆண்டவரே, வேற எந்த விதத்துல நான் பொய் சொன்ன ஆண்டவரே, எதனாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, தயவு செய்து பரிசுத்தப்படுத்துங்க, அப்படியே பயமா இருக்குது. நம்ம பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, புடமிடப்பட்ட பொன்னாயிரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆழ்ந்த சத்தியம் இன்னைக்கு இல்ல. எல்லா சபைகளும் மலிந்து போன சத்தியம் தான் இருக்குது, தவிர ஆழ்ந்த சத்தியங்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஆழ்ந்த சத்தியம். ஆனால்தான் கர்த்தர் பேதுரை பார்த்து, நீ ஆழத்துல கொண்டு போய் என்ன போடு, வலைய போடு அப்படின்னாரு. எங்க ஆழத்துல போறோம்? மேலோட்டமா. இந்த மொபைல் எடுத்து, இந்த மொபைல் தான் பிசாச. இதுதான், இது இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள பைபிள் இருக்குதா? அதனால இது பரிசுத்தமா? இதுக்குள்ள பைபிள் வந்து அது பரிசுத்தமா மாறிடுமா? இல்ல. அதனால எல்லாரும், எல்லா ஊழியக்காரும் இதை தூக்கி துணிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க. பைபிள் கூட எடுக்கிறது. சில பேர் பைபிள் இல்லாம தான் வராங்க. ஸ்தோத்திரம். இதுதான். இதுல தங்கன் பொண்ணுன்னு போட்டா ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பொண்ணு 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 கிட்டத்தட்ட 100 வார்த்தை அடிச்சு தள்ளு. ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் ஓட்டிட்டு போ. இல்லைங்க, இல்ல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு புடமிடப்பட்ட ஒரு பொன்னான ஒரு ஆழ்ந்த சத்தியம் உள்ள ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே, வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் சொல்லுங்க, உங்க விசுவாசிகள் கிட்ட கூட நான் சொல்றேன், உங்களுக்கு கிட்ட கர்த்தர் பேசுறார். ஆமென். படிக்கிறது மாத்திரம் தான் என் வேலை, தியானிக்கலாம் முடியாது என்னால. இன்னைக்கு தியானிப்பது குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அப்படியே நான் பைபிளை அப்படியே 10 வாட்டி படிச்சேன். என்ன பிரயோஜனம்? சத்தியம் தெரியாம படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. 3வது நிர்வாணமாகிய அவலட்சணம் அப்படின்னா என்ன? வெட்கக்கேடான நிர்வாணமான ஒரு வாழ்க்கைன்னு அர்த்தம். தூய தமிழ்ல ERV வெர்ஷன்ல வெட்கக்கேடான நிர்வாணமான ஒரு வாழ்க்கை. யாரை பார்த்து சொல்றாருன்னா, இந்த பொண்ணை தொலைச்சிட்டு வெண்கலம் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா, அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு நல்லா தெரியும் அல்லேலூயா வராது, ஆமேன்னு வராது. என் மேல கோபம் தான் வரும். ஆமேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமேன் சொல்லாமா? ஆமேன், அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கிறவர் முன்னாடி ஒரு வெட்கக்கேடான நிலையை நம்ம பார்க்கறாங்க. நம்மளை சாட்சியா நம்மள ஒரு கிறிஸ்தவன்னு பார்க்கறாங்க. ஆனா அவங்க எப்படி நம்மளை பார்க்கறாங்கன்னா, ஒரு அவலட்சணம், ஒரு அவலட்சணமான வாழ்க்கைய ஜனங்க நம்மளை பார்க்கறாங்க. அதனாலதான் சபைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஏங்க நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க? அவலட்சணமான என் வாழ்க்கைய விசுவாசி பார்க்குது, என் வாழ்க்கையை ஊழியக்காரங்க பார்க்கறாங்களே, என் வாழ்க்கையை என் பிள்ளைகள் பார்க்கறாங்க, என் வாழ்க்கையை என் மனைவி என் கணவன் பார்க்கறாரு. அதனால தான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டுதுங்க பிள்ளைங்க. நீயே சரியில்லைப்பா, உன் வாய் சரியில்லைப்பா, உன் செயல் சரியில்லைப்பா, உன் பரிசுத்தம் சரியில்லைப்பா, உன் தாயை பார்த்து சொல்லுங்க பிள்ளை. இப்படிதான ஒரு அவலட்சணம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அப்படி அவலட்சணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொண்ணை தொலைச்சிட்டு வெண்கலத்தை வச்சுக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் ராத்திரி வந்துருவார்னு அர்த்தமா? இல்ல இல்ல, நாம போயிடுவோம். ஆமென், நாம போயிடுவோம். கர்த்தர் வரமாட்டாரு. அவர் நம்ம நினைக்கிற நேரத்தில் அவர் வரமாட்டாரு. அவர் நாம போயிடுவோம். அப்ப நாம போறதுக்கு, நாம அங்க அங்க ஆயத்தமா இருக்கிறதுக்கு, ஆண்டவரே என் நிர்வாணத்தை நீங்க மூடுங்க ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதா நம்ம பார்க்கிறோம், நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடம் கேட்டு வாங்கிக்கொள். வெண் வஸ்திரம் என்ன தெரியுங்களா? வஸ்திரம் என்பது பைபிள்ல ஊழியக்காரங்களுக்கு கொடுத்த வஸ்திரம் என்பது சுபாவம். வஸ்திரம் என்னங்க? சுபாவம். சுபாவம் மாறலங்க. எகிப்து போகலங்க. ஒரு ராத்திரில ரட்சிக்கப்பட்டங்க. நானு 25 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் எகிப்து என்னை விட்டு போகலங்க. இன்னும் என்கிட்ட இருந்து கோபம் போகலங்க. இன்னும் என்கிட்ட இருந்து வேற காரியம் போகலங்க. இன்னும் என்கிட்ட இருந்து சம்திங்ஸ் நீங்களே போட்டுக்குங்க. எது போகலன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லாமா? இன்னும் என்னை விட்டு என்ன போகல. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. வெண் வஸ்திரம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா.
உன் சுபாவத்தை நான் மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, என்கிட்ட நீ வாங்கி கொள்ளுப்பா, வாப்பாண்டர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? போக மாட்டேமே ஆண்டவர் சமூகத்துக்கு, ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும். போக மாட்டேமே, ஒப்பு கொடுக்க மாட்டேமே, அர்ப்பணிக்க மாட்டேமே, அர்ப்பணிக்க மாட்டேமே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன் சுபாவம் மாறல, இன்னும் அதே எகிப்து உன்கிட்ட அப்படியே தான் இருக்குது. அந்த சுபாவத்தை விசுவாசிகள் பார்த்து பல பேருக்கு என்ன பண்றாங்க, தண்டால் போறாங்க, டபா 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 டபான்னு அடிச்சு, இந்த சர்ச்சுக்கு போகாத, அந்த விசுவாசிகிட்ட பழகாத, அந்த குடும்பத்துக்கிட்ட நீ பழகாத, அந்த பையன்கிட்ட நீ பழகாத, அந்த பையன் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஸ்தோத்திரம். இதனால கர்த்தர் சொல்றாரு, எழுதியிருக்கிறபடி புறஜாதிகள் மத்தியில என் நாமம் தூஷிக்கப்படுதே அப்படின்ற ஆண்டவர். யாருக்கு முன்னாடி? நாம சுபாவம் சரியில்லாதனால புறஜாதிகள் மத்தியில இவங்களாம் கிறிஸ்தவங்களா, இவங்களாம் பைபிள் எடுத்துட்டு போறவங்களா, இவங்களாம் ஊழியக்காரங்களா, இவங்களாம் ஒரு விசுவாசிங்களா? யார் சொல்றா தெரியுங்களா? நம்மளை பார்த்து புறஜாதி ஜனங்க சொல்றாங்க. ஏன்? வெண்கலம். ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிறிஸ்டின்ஸ் நம்மலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டி பாட்டு பாடி டபா டபா டபான்னு அடிச்சாடு. அப்படி இல்லைங்க, அது இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த ரங்கத்தில் பார்க்கும் பிதா அவருக்கு நேராக முழங்கால் படிட்டு ஆண்டவர் தன்னை தாழ்த்தும் பொழுது மாத்திரம்தான் அந்த ரங்கத்துல நம்ம செயல்களை, நம் கிரியைகளை என்ன சொல்லுது, நான் உன் கிரியைகளை அறிந்திரு, நீ உயிரோடு இருந்தும் எப்படி இருக்கிறேன், செத்தவனா இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரியைகள் சரியில்லை, நம் கிரியைகள், நம்முடைய செயல்கள் தேவனுக்கு அருவருப்பா இருக்குது. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவேளை நான் பரிசுத்தமா தானே ஒரு வாழ்க்கை வாடுறேன், சத்தியம் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஒருவேளை இந்த 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 அதிகாரத்தை, இந்த வசனத்தை கர்த்தர் என்கிட்ட கூட பேசலாம், என்கிட்ட கர்த்தர் பேசினார், ஆமென். இன்றைக்கு நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் நான் வந்து நிற்கிறேன். ஒரு பெரிய பரிசுத்தவன் மாதிரி இங்கே பிரசங்கம் பண்ணல. இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் உமக்கு பிடிக்கிற காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, இன்னும் உமக்கு விருப்பமான காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியாம தாவீதை போல எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியாம யாருன்னா வந்து ஒருத்தர் சொன்னாதான் எனக்கு புரியுது ஆண்டவரே. அப்படியும் புரிஞ்சாலும் ஒரு நாள் மாத்திரம் கடைபிடிக்கிறேன், அடுத்த நாள் பழைய திரட்டி கதவை திரட்டி, அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை மாட்டம் தான், அதை மாட்டம் தான் அப்போ பாஸ்டர் பேசும்போது தான் உணர்வு அடி அப்படியே பரிசு என்ன ஒப்பு கொடுக்கு. திங்கக்கிழமை முடிஞ்சு போச்சு கதை. திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வெண்கலம் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொண்ணு வந்து நின்றுருது. எப்படி? கர்த்தர் பார்க்கிறாரு, என் ஆண்டவர் பார்க்கிறாரே, அவர் நாமம் எல்ரோயி ஆச்சு, அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதே, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. என் ஆண்டவர் என்னுடைய செயல்களை பார்க்கிறாரே, என் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறாரே. வேதம் சொல்லி என் கிரியைகள் கர்த்தருக்கும் பொல்லாதவைகளா இருக்கிறது, இருதயம் கிறுக்கும் கேடுள்ள இருதயமா இருக்குதே. ஸ்தோத்திரம். ஈஸியா மற்றவங்களை பிளேம் பண்ணிடுறேன், ஆனா என் வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும், ஆமென். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற நாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. என் வஸ்திரம் மாறின ஆண்டவர், என் சுபாவம் மாறின ஆண்டவர். பர்த்திமேய குருடனுக்கு கர்த்தர் அவனை பார்க்கிறாரு, இயேசு நிற்கிறாரு, தன் மேல் வஸ்திரங்களை கழற்றி விட்டு, ஏன் தெரியுமா கழற்றி விட்டு வந்தான்? வஸ்திரம் சுபாவம். எனக்கு முன்பதாக நிற்கிறவர் அவர் பரிசுத்தர், அவர் இயேசு. அவருக்கு முன்னாடி போயிட்டு நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா என் சுபாவத்தை மாற்றினால்தான் என் கண்கள் திறக்கப்படும். என் சுபாவத்தை நான் மாற்றினாதான் எனக்கு அற்புதம் நடக்கும். ஆனா மேல் வஸ்திரத்தை இன்னும் நம்ம போட்டுட்டு தானே இருக்கிறோம், அழுக்கு வஸ்திரத்தை போட்டு. அதனாலதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, சகரியாவே இன்னும் நீ அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருக்கிற, உன் சுபாவம் மாறல, நான் உன்னை ஆசாரனா பார்க்கிறேன், சீக்கிரமா என்னிடத்துல வந்து உன்னுடைய பரிசுத்த வஸ்திரத்தை மாட்டிக்கொள் அப்படின்னு கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரை ஏமாற்றி, மனுஷனை ஏமாற்றி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். மாயமாலமான வெண்கலம் போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தின் வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். ஸ்தோத்திரம். இந்த உலகம் அநீதி நிறைந்த ஒரு உலகம், இந்த உலகத்திற்காக ஓட வேண்டாம். அர்த்தம் சொல்றாரு, பரலோகத்தை பார்த்து ஓடுங்க. அங்க உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை கட்டிட்டு இருக்கிறேன், இங்க இது இல்ல, இங்க அம்போன்னு விட்டுட்டு நிர்வாணமா அங்க போய் நிக்கணும். அந்த வீட்டுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க, இங்க வீட்டுக்காக நீங்க பிரேயர் பண்ண, இங்க நான் உங்களை ஆஸ்வதிப்பேன், நிறையவா தருவேன், நடத்துவேன், கைவிடவே மாட்டேன், கூடவே இருப்பேன், பலப்படுத்துவேன், எல்லாமே செய்வேன். ஆனா உன் இருதயம், உன் சிந்தையம், உன் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கணும். இத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இங்க கிடையாது நம்ம பொக்கிஷம், பேங்க்ல கிடையாது நம்ம பொக்கிஷம், பீரோல கிடையாது நம்முடைய பொக்கிஷம், நம்ம வீடுல கிடையாது நம்ம நான் ஏன் பொக்கிஷம் ஏன் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறேன்னா, என் ஐஸ்வர்யத்தை நான் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறேன். கர்த்தர் அங்க போய் நின்று கணக்கு கேட்பார். உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனை கூப்பிடுவார தவிர பாஸ்டர் தமிழகன் வான்னு கூப்பிட மாட்டார் ஆண்டவர். ஆமென். உன் பொறுப்பு, அந்த பொறுப்பை கொடுத்தானே. ஆமா அவனை பாஸ்டர்னு அதெல்லாம் விட்டுடுப்பா, அதெல்லாம் விட்டுடு. ஐஸ்வர்யத்தை எங்க சேர்த்து வச்ச? பொக்கிஷத்தை இல்ல, பூமி இல்ல, போயிட்டு வா. 7 வருஷம் ஒருத்தன் வருவான் அந்த கிறிஸ்து, அங்க போயிட்டு நல்லா அடிப்பட்டு வா, அமுச்சு விட்டுருவார். ஆமென் சொல்லலாமா? நீ பார்வை அடையும்படிக்கின்னு போட்டிருக்கு அதே வசனத்துல, நீ பார்வை அடையும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளான மாயமலமான ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு சத்ருவின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். சத்ருவின் பிள்ளைகள் எப்படிங்க இருப்பாங்க? பொய் பேசுவாங்க, இருள்ல இருப்பாங்க, பாவத்துல இருப்பாங்க, கோபத்துல இருப்பாங்க, எரிச்சல்ல இருப்பாங்க, விபச்சாரத்துல இருப்பாங்க, பொருளாசல இருப்பாங்க. பிசாசு எப்படியோ அப்படியே தான் அவன் கூட்டமும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அர்த்தம் சொல்ற, நீ பார்வை அடையும்படிக்கு. இப்போ நீ பார்வை இல்லாம இருக்கிற, நீ இருளான ஒரு வாழ்க்கையில இருக்கிற, மாயமான ஒரு வாழ்க்கையில இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஐயா 340 நாள் 50 நாள் போயிடுச்சுங்கய்யா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது பிரைஸ்க்கா. 10 நாள் கூட இல்லை, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 360 நாள் போயிடுச்சுங்கய்யா. இல்லைங்க, நான் கரெக்டா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை சப்போஸ் எனக்குள்ள இருள் இருக்கா, எனக்குள்ள என் கண்கள் இருளடைந்து இருக்கிறதா, இன்னும் நான் மாயமாலமான இருளான ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு பிசாசின் பிள்ளையா இருக்கிறேன்னா, பிசாசுக்கு பிள்ளையா இருக்கிறேன்னா, நம்ம மாற்றி இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. உன் கண்களுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் எழுதிட்டு தான் கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் போயிடுச்சு. பூமிக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய நாம, பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டிய நாம இன்னைக்கு சாரமற்று போயிருக்கிறோம், இருளடைந்து போயிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த ராத்திரியில நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வசனத்தை படிச்சாங்களே கீழே, எச்சரிக்கையா இருக்க கடவீர்கள். ஆமென் சொல்லலாமா? 19:3-19 போட்டிருக்கு, நான் அவர்களை கண்டித்து உணர்த்துறேன். ஆமென். அல்லேலூயா. மாற்றிடுங்க, நம்முடைய சுபாவம் மாறட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதே சுபாவத்துல வாழ நம்ம ஏதோ எல்லாம் வந்துருச்சுங்க, நல்லா சாப்பிட்றேங்க, இருக்க வீடு இருக்குது எல்லாம், அதெல்லாம் முடியலங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. பொறுப்பை கையில கொடுத்திருக்கிறாரு. விசுவாசி என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நீதிமான் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு நான் உண்மையில்லவனா இருப்பேன் ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தூய்மைப்படுத்துங்கப்பா, ஒரு ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் கலிக்கம் போடு அப்படின்றார். கடைசி என்ன போடு அப்படின்னா என்ன? கலிக்கன்னா என்ன? காதுல கம்பல் மழை தெரியுதா? இல்ல, கலிக்கம் என்பது மருந்து. அதுல கலிக்கம் போடு அப்படின்னா என்ன? மருந்து. என்கிட்ட வந்து அர்ப்பணிச்சு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை வாங்கிட்டு போ, கிருபை வாங்கிட்டு போ, இரக்கத்தை வாங்கிட்டு போ. கலிக்கம் போடு, மருந்த வாங்கி என்ன பண்ணு? உன் ஆறாத இருதயத்தில் பூசிக்கொள். ஏன் என்று சொன்னா, வெண்கலம் போன்று இருக்கிற நீ, பொன்னா உன வச்சேன். எப்படி ரெகேபியாம் அவங்க அப்பா கொடுத்த அந்த பொண்ணை மாத்தி வெண்கலமா வச்சு தன்னுடைய கனத்தையும் மகிமையும் இழந்தானோ, அதே போல நீ மகிமையும் கனத்தையும் இழந்து போயிருக்கிற. ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு நடந்து கொண்டிருக்கிற நீ. கர்த்தர் பார்க்கிறார் உன் செயல்களை. ஆமென் சொல்லலாமா? யாரோ சொல்றாரு பொழுது பாஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் என்னதான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. நான் என்னதான் சொல்றேன், நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னாடி. நான் முதல்ல கர்த்தர்கிட்ட என்ன வாங்கணும்? ஆண்டவரே, நான் தைலத்தை கொடுங்க ஆண்டவரே. மூல மொழியில் அப்படிதான் போட்டிருக்கு, தைலத்தை வாங்கி பூசு, மருந்த வாங்கி நீ உட்கொள். ஆமென். கர்த்தரிடத்துல மறுபடியும் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கிட்டு அவர்கிட்ட கிருபை இரக்கத்தை வாங்கி நீ பூசனா, அப்பொழுது கர்த்தர் உன்னை மன்னித்து வெண்கலத்தை எடுத்து போட்டு பொன்னாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
இந்த 4 நாள் தான் இருக்குது. அதற்குள்ள நம்ம என்னென்ன பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ எல்லாவற்றையும் எல்லா காரியங்களும் கர்த்தர் பரிசுத்த எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ல அடிக்கடி நான் சர்ச்சில் ஒரே ஒரு காரியம் சொல்லேன், இதை தூக்கி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லேன், இதை தூக்கிட்டேம்மா, இதை நான் தூக்கிட்டேம்மா, எனக்கு இதுதாம்மா இயேசுமா, இது இயேசுவை நான் சுமந்துட்டேம்மா, என்னால் பொய் சொல்ல முடியாதும்மா, என்னால் மாய்மலாமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதும்மா, ஜனங்கிட்ட வந்துட்டு ஜெபிங்க 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 சொல்லிட்டு நான் படுத்துட்டு இப்போ பாடினார்ல பாஸ்டர் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தமாக இருந்துச்சு. ஜபம்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன மாயமால் ஜபத்துல மாயமாலம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரை துதிக்க முடியும். 1 மணி நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல, துதிக்க முடியல. நம்முடைய சுபாவம் மாறாம, நம்முடைய காரியங்கள் மாறாம தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். அற்புதங்களை பார்க்கவே முடியாது. ஜனங்க எகிப்தை விட்டு வந்து அந்த ஜனங்கள் இன்னும் எகிப்தை விட்டு மாறு அந்த ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் வனாந்தரத்துல கொன்று போட்டார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியிலே நம்முடைய பலன் அச்சு போகாதபடி நம்முடைய பலனை பரலோகத்துல சேர்க்கணும். காலேபம் யோசுவா அவன் சந்ததிகள் மாத்திரம் தான் என்ன பண்ணுச்சு கானான. மோசே முதல் கொண்டு பார்க்கல கானான. இன்னைக்கு ஏன் தெரியுங்களா? எகிப்து போகல. எகிப்து ஒரு ராத்திரில எடுக்க முடிஞ்ச கர்த்தருக்கு இத்தனை வருஷம் ஆயும் எகிப்து எடுக்க முடியலையே. சுபாவத்தை மாற்ற முடியலையே. என்ன நான் மாற்றிக்கொள்ள விரும்பலையே. ஒரு பேச்சுக்கு எத்தனை பேச்சு, எத்தனை சண்டை, எத்தனை பொறாமை, எத்தனை எரிச்சல், எத்தனை கோபம், எத்தனை பகை, எத்தனை விரோதம். முடியலையே, எடுத்து போட முடியும். என் சுபாவத்தை மாற்ற முடியலையே. இருதயம் வேற ஏதோ நினைக்குதே. சிந்தையை கெடுத்து கொண்டிருக்கிறோமே. நீங்க அநேகர் சிந்தையை கெடுத்து தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காரு. வெண்கலம் போன்ற அன்று சொல்ல இது எல்லாத்தையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்ய போறார். ஆமென் சொல்லலாமா? நாளைக்கு அற்புதம் 2026 அற்புதத்தின் ஆண்டாதான் இருக்கும். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால். ஆமென். இன்றைக்கு பரிசுத்தப்படுத்த நாளைக்கு நம்ம குடும்பங்கள் அற்புதங்களை பார்க்கும், அதிசயங்களை பார்க்கும். பண்ணலாம். கண்களை மூடி ஹalleluya. அப்படி எல்லாரும் கண்களை மூடி பிரேயர் பண்ணலாம். ஹalleluya. Thank you Jesus. ஒப்பு கொடுக்கலாமா? அந்த ராத்திரி வேளை ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு 5 நிமிடங்கள் ப்ளீஸ். ஆமென். முடிஞ்சா எழுந்து நிற்கிறவங்க எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் வாழுறேன், உண்மையான ஒரு வாழ்க்கை தான் வாழுறேன், சத்தியமான ஒரு வாழ்க்கை தான் வாழுறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனா ஏதோ ஒரு குறையோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால இதை எடுத்து போட முடியல, என் சுபாவத்தை மாற்ற முடியல, வெண் வஸ்திரங்களை என்னால் தரித்து நீங்க கொடுக்கறதுக்கு ஆயுதம் இல்லை. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து. யாரும் இங்க பேச வேண்டாம், யாரும் அங்கே பேச ஒரு ப்ளீஸ். ஹalleluya. ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. மாயமலாமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். மாயமலாமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறாரு, அந்தரங்கத்தை பார்க்கிறாரு, அந்தரங்கத்தை நம்ம செய்கிற கிரியைகளை பார்க்கிறாரு. நீ உயிர் உள்ளவனா தான் இருக்கிற, ஆனா செத்தவனை போல இருக்கிற. ஆமென். நாம் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பொன்னா இருக்க வேண்டிய நான் இன்றைக்கு வெண்கலமா இருக்கிறேனே. வெண்கலமா மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழுறேனே. அத்தி மரத்தை போல ஒரு வாழ்க்கை வாழுறேனே. இலைகள் இருக்கிறது, ஆமா, நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல பசுமை இருக்குது, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற கனி இல்லையே. என் கேரக்டர், என் சுபாவம் மாறலையே. என்னை நல்ல பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்த. எல்லாம் கேட்கல, எல்லாம் வாங்கிக்கிறது கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவர் ஒருவேளை உங்ககிட்ட பேசி இருந்தா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி இருந்தா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாள். ஆமென். ஹalleluya. பாவ பரிகாரண நாள்ல நாம் முழுவதும் ஆசாரியன் ஆமென் இருட்டறையில உபவாசம் போட்டு முழங்கால் படிட்டு நாளைக்கு ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக முழுவதும் பிரேயர் பண்ணிட்டே இருப்பாராம். தன்னை பரிசுத்தப்படுத்திட்டே இருப்பார். பிரதான ஆசனம் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். முழுவதும். ஹalleluya. காரணம் நாளைக்கு அந்த பாவ பரிகாரண நாள்ல, அந்த பாவ பரிகாரண நாள்ல ஜனங்களுக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்கணும். ஜனங்களுக்கு மன்னிப்பை வாங்கி கொடுப்பதற்கு
கொடுப்பதற்காக முழுவதுமா காத்திருந்தாரு, முழுவதுமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. உபவாசம் போட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருப்பான் ஆசாரியர், ஊழியக்காரன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருப்பான். அதே போல யோபுவும் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பங்கள், ஆமென், ஒருவேளை பரிசுத்த குலச்சாய் இராதபடிக்கு, ஆமென், அவன் தன்னை ஒவ்வொரு மாதமும் பரிசுத்தப்படுத்திட்டே இருந்தானா. இன்றைக்கு நாம் நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுவதற்காக, நம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுவதற்காக, ஆலயத்தை பரிசுத்தப்படுவதற்கு இன்றைக்கு தகப்பனே, என்ன இந்த ராத்திரி வேளை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இந்த ராத்திரி வேளை என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்ன நான் ஒப்புக்கொடு, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் என்னை சத்தியம் உள்ளவனாக, நீர் என்னை உண்மை உள்ளவனாக, நீர் என்னை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரியமான, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி எல்லா ஜெபம் பண்ணலாமா? ஓ ரபல ஷகப தரப ரியந்த ரகப லந்தரப ரப ரப எல்லா நல்ல கரங்களை தட்டி நல்ல கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி நல்ல கரங்களை உற்சாகமா. ஓ ரபத ரகப லப ரந்தரப ரப ஷகடத ரகப லந்தரப ரப ஓ ரிமா தரப ரப தப ரப ஆவில நிரம்பிட்ட நேரம் அந்நிய பாஷை பேசி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் சுபாவம் மாறட்டும், என் காரியங்கள் மாறட்டும், என் வஸ்திரங்களை விட்டு அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போடுங்க. ஓ ரகபா ஷடா தினா பர தர கபா லத ரப ரப எல்லா நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி நல்ல ஆவில நிரம்பி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறார், இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், இன்றைக்கு நம்மை உண்மையுள்ளவனாக, சத்தியமுள்ளவனாக நம்மை மாற்றுகிறார். கிருபையை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். ஓ ஹalleluya. அந்த ராஜ மேன்மை அணிந்து கொள், அந்த ராஜ மேன்மை அணிந்து கொள், கனத்தை அணிந்து கொள். மறுபடியும் இயேசுவே உன் வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள், உன் வஸ்திரத்தை நீ பாட்டுக்கோ, உன் வஸ்திரத்தை தரித்துக் கொள் இயேசுவே. ஓ ரபலத ரக்கபல் அந்தரபரபரப ரகடா தினபல ரக்கபல் அந்தரபரப ரிதேலே ஷேகரேதா ஒரே கிருபா சண்டர ரக்கபரப ரபலா ஷபடா தரபரக்கபரப வாங்கிக்கோ என்கிட்ட வஸ்திரத்தை வாங்கிக்கோ, நான் ரெடியா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். மகனே மகளே இந்தா இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கிறேன், வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறேன், கலிக்கத்தை கொடுக்கிறேன், மருந்த கொடுக்கிறேன், தைலத்தை கொடுக்கிறேன், பூசிக்கோ. ஓ ராபாலாத நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்புங்க, நல்ல நிரம்பி ஹalleluya ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஓ ரபாஷ நீங்க தான் தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துவார், நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துவார். பொன்னாக விளங்கு, வெண்கலம் வேண்டாம், வெண்கலமான மாயமாலமான வாழ்க்கை வேண்டாம், ஹிப்போக்ரசி வேண்டாம். கர்த்தர் அதை வெறுக்கிறார். ரெகொபெயாமை வெறுத்தார், அவனுடைய கணத்தை எடுத்துட்டாரு. எகிப்து உள்ள வந்துட்டான். 950 வருஷமா வராத எகிப்து வந்தது காரணம் கட்டினா ரெகொபெயாம் தன் மகிமையை இழந்தபடினால கர்த்தர் எகிப்து அனுப்பினார். அப்படி அனுப்ப வேண்டாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தாழ்த்துகிற ஆண்டவரே, நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே இன்றைக்கு நான் உன்னை பொன்னான விளங்கு, புடமிடப்பட்ட பொன்னா இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தபடியினால ஒரு புடமிடப்பட்ட பொன்னா, அந்த பொண்ணுக்கு மேல களிம்பு நீங்கி அழுக்கு நீங்கி இன்றைக்கு அந்த பொண்ணை கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை சுத்திகரித்திருக்கிறார். ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. நீங்கள் இப்போது பொன்னா வெள்ளியா என்று தேவன் கேட்கிறார். ஹalleluya. அல்லது அவ்விதமாய் வெண்கலமா என்று கேட்கிறார். இந்த கடைசி ஆராதனையிலே தேவாவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பொன்னாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெள்ளியாக வெண்கலமாக நாம் கொண்டிருக்கிறோமா? மாறியிருந்த அனுபவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தேவன் நம்மை அழைக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரகமியா வாழ்க்கையிலே ஏற்கனவே ஜனங்கள் விக்கிர ஆராதனை, வேசித்தனங்கள், சுய புணர்ச்சிகள், பலவிதமான பாவங்களை செய்து வந்தார்கள். வாசித்த அதிகாரத்திலே நீங்கள் மேலே வாசிக்கும் போது அது நிமித்தமாக சீசாக் வேற தேவாலயத்திலே கொள்ளையடித்து போய்விட்டான். அதனால் என்ன வேஷம்னா மாறினாலும் தேவனுக்கு தெரியும். பொன்னை, பரிசுத்தத்தை தேவ சமூகத்திலே சாத்தான்
சீசா கொள்ளையாடி போய்விட்டான். ஆமென். அதே பொண்ணைத்தான் வைக்க வேண்டும். நம்மால் மாய்மாலமாக அந்த மனிதன் கடந்து வந்து அங்கே வெள்ளியை வைத்தான், வெண்கலத்தை வைத்தான். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எகிப்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள் 90 நாளிலே எகிப்துக்கு மனதிலே திரும்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எகிப்து அவருடைய மனம் இருதயத்திலே திரும்பினாங்க. ஆமென் சொல்லுங்க. 90 days அங்கே திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவை அதெல்லாம் நம்ம விட்டு விடுவோம். ஆமென். தேவ சமூகத்திலே நம்முடைய ஆலயத்திலே பொன்னாக நம்மை அழைத்த தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நாம் வெண்கலமாக மாறி இருக்கிறோம், வெள்ளியாக மாறி இருக்கிறோம். ஆமென். அதெல்லாம் மாற்றி மறுபடியுமாக நாம் அதை புடமிட ஒப்பு கொடுக்கும். நம்மை மறுபடியும் பொன்னாக மாற்றுவார். ஆமென். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிடும் என்று சொல்லி அவர் பாடினார். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமாக்கி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமாக்கி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தேடி கொண்டிருக்கிறேன், பாடி கொண்டிருக்கிறோம். நான் வெள்ளியா மாறி இருக்க ஆண்டவரே, என்னை பொன்னாக புடைமிட்டு இந்த வேளையில இப்படி வசனத்தின் மூலமாக ஆண்டவரே என்னை மாற்ற நீ வல்லவன் ஆண்டவரே. ஆமென். உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை அல்லாமல் யாரை நான் போஷிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளை. ஆமென். நம்மை நம்பி பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஊழியர்களே, தேவஜனமே, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் பொறுப்பை, இழந்து விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத ஆண்டவரே, நான் பாடிக்கொண்டே இருக்கிறான். உம்மை தேடா என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, சமூகத்தில் இரவு வேளையிலே அப்படியே சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகள் என்று எழுதியிருக்கிறது. கடைசி முழு ஜெபத்திலே வந்திருக்கிறோம். பொன்னாக பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வெள்ளியை போல வெண்கலத்தை போல மாறி இருக்கலாம். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வஸ்திரங்கள், கண்கள் இச்சைகள், மாமிசத்தின் சிந்தைகள், மாமிச இச்சைகள், ஜீவியத்தின் பெருமைகள், இது வேலை எல்லாத்தையும் அறிக்கை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் ஆலயத்தை பாதுகாக்காம விட்டு விட்டார். ஒரு தேவ மனிதன் எச்சரிக்காம விட்டு விட்டார். அதனால் சாத்தான் ஆலயத்துக்குள் புகுந்து விட்டான். ஆலயமாகிய உன்னுடைய சரீரம், வீடு எல்லாவற்றையும் குறிக்கும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
புடமிட ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில் புடமிடுது என்று சொன்னால் அறிக்கை செய்தல். அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்திலே பொன்னாவ ராஜாவாக மாற்றினார். பொன் என்பது ராஜாவை குறிக்கும், பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கும். ஆடுகளை மேய்த்து திரிந்த அவருடைய வாழ்க்கையிலே வெளியாக போய்விட்டார், வெண்கலமாக ஒண்ணுமே எல்லாம் போய்விட்டார். ஆனாலும் உணர்வடைந்தார். அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்திலே தலைப்பிலே போடப்பட்டிருக்கிறது, பச்சைப்பால் இடத்திலே பாவத்துக்குட்பட்ட போது அவர் பாடிய சங்கீதம் தான். ஆமென். வெளியிலே பாவரிக்கை இல்லை, எச்சரிப்பின் செய்தி இல்லை. ஆமென். நாம் எல்லாரும் திருச்சபை புதிய எருசலேமை வெளியிலே காட்ட வேண்டும், பரிசுத்தமா ஜீவிக்கிறோம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அந்த வசனத்தை ஒருவர் வாசிங்க, திரையிலையும் போடுங்க. 51ஆம் சங்கீதம் 1-4 வரையில் என்ன சொல்லப்பட்டு கண்டு சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னியும், மறுபடியும் என்னை பொன்னாக்கும். ஆண்டவரே மறுபடியும் என் வஸ்திரம் கரைபட்டு போய்விட்டதான், என்னுடைய கண் குருடாய் விட்டது. ஆண்டவரே இச்சைகளை பார்த்து உலக ஐஸ்வர்யங்களை தேடி போனேன், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நான் இழந்து விட்டேன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றும் ஒன்றுமில்லாத இருந்த அவரை உயர்த்தினார். ஆனால் மீறுதலான பாவத்தை செய்தார். அந்த வசனத்தை வாசிக்கினார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க ஆண்டவரே என்னை முற்றிலும் கழுவி, ஐயோ என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் பாவமர என்னை சுத்திகரியும். ஆமென். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் உங்க மீறுதல்லாம் நீங்க என்னன்னு அறிந்திருக்கீங்க. இந்த வேலையில அப்படி நின்ற நிலையில நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. 3 மணி நேரம் அறிக்கை செய்தார்களாம். அதுதான் முழு ஜெபம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் தங்களுடைய பாவத்தை மித்தமில்லை, பிதாக்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தார்கள். விடமிடாத ஒரு பாவம் கூட உன்னை நெருங்கி கொண்டிருக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு சொன்னார், அவருடைய தகப்பனுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சார், விட்டு விட்டார். ஒரு சகோதரிக்கு விட முடியாத பாவம், அவருடைய தாயுடைய பாவத்தை அறிக்கை செய்ய சொன்ன உடனே அறிக்கை செஞ்சாங்க, ஆண்டவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. என்னடா 4 தலைமுறை விசாரிக்கிற தேவன். அவாசித்து முடிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அறிக்கை இடுகிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக எப்போதும் முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார் உங்களை இந்த வேளையில் அவர் இரத்தத்தினாலே. அறிக்கை செய்யும் போது, நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மளை சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஜெப குறைவுகள், நம்முடைய சுபாவங்கள் இன்னும் குணம் மாற்றப்படவில்லை, அதெல்லாம் இந்த வேளையில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. தேவனாகிய கர்த்தர் மறுபடியுமாக உங்களை பொன்னாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு விசை மன்னியும் என்று கடைசியில் கூட அவர் ஜெபத்தை கேட்டு மன்னித்தார். பொன்னாக அழைக்கப்பட்ட சிம்சோன் உடைய வாழ்க்கையிலே வெங்கலமாக போயிட்டார், ஒண்ணுமில்லாம போயிட்டார். இந்த ஒரு விசை மன்னிக்கணும். அதனால் என்றால் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட உண்டு. உங்களுடைய ஊழியத்திலே சரியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இருவான். தானியேலுடைய வாழ்க்கையிலே எந்த பாவமும் செய்யலைங்கிறாங்க, ஆனால் அவர் சோர்வடைந்தார், அவர் துக்கமடைந்தார், வியாதி அடைந்து விட்டார். சோர்வடைந்தது கூட பாவம்தான், துக்கமடைந்தது கூட பாவம்தான். ஆமென். தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை அறிக்கை செய்தாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அந்த வசனத்தை 23 எடுப்போம்.
அதனால் 18-19 தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க. நெகேமியா 9 தன்னுடைய பாவத்தையும் பிதாக்களுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க. இந்த வேளையிலும் கூட இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஜனங்கள் 35 லட்சம் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாவுடைய பாவங்கள்லாம் நாம் அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. வர முடியாதவருடைய பாவங்களை நாம் நம்முடைய பாவத்தை முதல்ல அறிக்கை செய்து சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பின்புதான் அவர்களையும் நாம் அழைத்து வர வேண்டும். ஆமென். நீ ஆயத்தப்படு, மற்றவர்களையும் ஆமென் சொல்லுங்க. இந்த வேளையிலும் நம்மை கழுவி சுத்திகரிக்க இருக்கிறார். எல்லாரும் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.